இங்க ஒரு லேடி அவங்க சின்ன பையனை மேல தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க மேலேயே தெரியாம டாய்லெட் போயிடுறான். அன்னைக்கு நைட்டே அந்த டாய்லெட் போன இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு முடி மாதிரி முளைச்சிருக்கு. அப்படியே அவங்க ஃபேஸ பார்த்தா முடினா முளைக்க ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம அவங்க பல்லுனா ரொம்ப ஷார்ப்பா மிருகத்தோட பல்லு மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதெல்லாம் இவங்களும் பார்த்துட்டு இதனா ஒரு சாதாரணம் நினைச்சிட்டு இவங்களும் ஃப்ரீயா விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க காலையில பார்க்ல உட்கார்ந்து இருக்கும் போது இவங்களோட ஸ்மெல்லனா கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற எல்லா நாய்களுமே வந்து இவங்க மேலனா ஏறி விளையாட ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியாம அவங்க பையனை கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் அந்த முடி முளைச்ச இடத்தை பார்த்தா அங்க ஏதோ முட்டை மாதிரி வீங்கி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்க எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போனாலும் இவங்க எடுக்கிற சாப்பிடுற பொருள்னா கெட்டு போயிருச்சா இல்லையான்னு ஸ்மெல் பண்ணியே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு மோப்ப சக்தினா வர ஆரம்பிச்சிருது. இவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வெளியில ஏகப்பட்ட நாய்கள்லாம் வந்து குலைச்சுக்கிட்டு இவங்கள வானு கூப்பிடுது. ஏன் இதுங்க நாய் இப்படி பண்ணுதுன்னு இவங்களுக்கே தெரியல. அடுத்த நாள் இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா ஸ்பூனை வச்சு கைய வச்சு சாப்பிடாம ஒரு மிருகத்தனமா தன்னோட வாயை வச்சு அதனா கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நைட்டு மறுபடியும் நாய் குலைக்கிற சவுண்டுனா கேக்குது. அந்த நாய்களனா பார்க்கலாமேன்னு போனா மனிதர்களை மாதிரி நடந்து போகாம நாய் மாதிரி தாவி தாவி போறாங்க.